ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, இன்னைக்கு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை. மேல்மலையனூர் கோவிலுக்கு நைட்டு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணலான்னு கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேல்மலையனூர் போகிறதுக்காக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ்ல ஏறி உக்காந்துட்டோம். மேல்மலையனூர் இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி கோவிலுக்கு போனோம். நாங்கள் போகும்போது கூட்டம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கூட்டம் வர வர அதிகமாயிடுச்சு. கோவிலுக்கு முன்னாடியே திருநங்கைகள் எலுமிச்சம்பழத்தில் சுற்றி போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் சுற்றி போட்டுட்டு மூலஸ்தானத்தில் சாமி பார்க்கலான்னு போனோம். அவ்வளோ கூட்டம், சாமியை உள்ளே பார்க்கவே முடியல. கட்டுக்கடங்காத கூட்டம். ஊஞ்சல் உற்சவத்துக்காக அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வெளியில் உட்கார வச்சுருந்தாங்க. அந்த அம்மனை பார்த்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துட்டு வெளியில் வந்து பெட்ஷீட் போட்டு குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். சரி நைட்டு 12 மணிக்கு கொஞ்சம் கூட்டம் குறையும், சாமியை போய் உள்ளே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் சாமி பார்க்கும்போது உள்ள மூலஸ்தானத்தில் பார்க்கும்போது 2 மணி டைமு. நல்லபடியாக அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நைட்டு அங்கேயே தங்கி இருந்துட்டு 3 மணிக்கு விடிய காலம் 3 மணிக்கு பஸ் ஏறினோம். வீட்டுக்கு வரும்போது 8 மணி ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அமாவாசை அன்னைக்கு மேல்மலையனூர்ல போயிட்டு ஸ்டே பண்ணது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மனை பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.